என்னென்னமோ போட்டு புரளி கிளப்பிட்டு அதை கிளப்பிட்டு ஏதோ இது வாங்கிட்டானா, காசு வாங்கிட்டாங்களா, நான் காசு இது பண்ணிட்டானா, என்னென்னமோ கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நான் 5 ஆண்டு காலம் அமைச்சராக பணியாற்றினேன். இந்த நேரத்துல டுபாக்கோ லாபி உலகத்திலே கொடூரமான லாபி, அது டுபாக்கோ லாபி. அதன் பிறகு குட்கா லாபி, அது இன்னும் மோசமான லாபி. அது பார்மசூட்டிக்கல் லாபி, எம்சிஐ லாபி, இந்த அத்துணை லாபியும் தன்னந்தனியாக எதிர்த்தவர் இந்த அன்புமணி ராமதாஸ். அத்துணை லாபிகளும் அவ்வளவு கடுமையாக எதிர்த்து என்னை எப்படியோ யார் மூலமா வந்து பேசினாங்க, யார் மூலமா வந்து பேசினாங்க, சமரசம் பேசினாங்க. உங்களுக்கு எவ்வளவு நான் தரோம் சொல்லுங்க, நீங்க அமைதியா இருக்கணும், வேற எதுவும் இல்லை, அமைதியா இருக்கணும். அன்னைக்கு வாங்கினா எவ்வளவு வாங்கியிருக்கலாம். இந்த குட்கா லாபி மட்டும் 1000 கோடி ரூபாய் நான் தரோம் அன்னைக்கு சொன்னான். டுபாக்கோ லாபில 5000 கோடியா? எங்க சொல்லுங்க, எங்க வேணும், எப்படி வேணும்? அன்னைக்கு வாங்கிட்டு என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லை. எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேர் முக்கியம். தமிழ்நாட்டின், இந்தியாவில் உள்ள இளைஞர்களுடைய நலன் முக்கியம். யாருக்கும் தெரிஞ்சிருக்க போறது இல்லை. உறுதியா இருந்தேன் நான். கடைசி வரைக்கும் சண்டை போட்டு உறுதியா இருந்தேன் நான். பணம் எப்படி வேணா சம்பாதிச்சுட்டு போலாம், எப்படி வேணா சம்பாதிக்கலாம், பெரிய வேலை கிடையாது. ஆனால் நம்முடைய கொள்கை, நம்முடைய உறுதி, நம்முடைய பேர், அதுதான் முக்கியம் நமக்கு. எவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதனால இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான பார்த்துடலாம்.